பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. இதுல முத்துக்குமரன் டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டார். சௌந்தர்யா 2வது இடத்தையும் விஷால் 3வது இடத்தையும் பிடித்தாங்க. கடந்த அக்டோபர் மாதம் 18 போட்டியாளருடன் இந்த சீசன் துவங்கியது. மேலும் கமல்ஹாசனுக்கு பதில் விஜய் சேதுபதி இந்த சீசனை தொகுத்து வழங்கினாரு. விஜய் சேதுபதி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விதம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இருப்பினும் விஜய் சேதுபதி தன் ஸ்டைலில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது அனைவராலும் பாராட்டப்பட்டது. இந்த நிலையில 18 போட்டியாளர்களுடன் துவங்கிய இந்த சீசன்ல முத்துக்குமரன் டைட்டில் வின்னராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரே. பலரும் சௌந்தர்யா தான் பிக் பாஸ் டைட்டிலை வெல்வார் என எதிர்பார்த்தனர். ஆனால் முத்துக்குமரன் டைட்டிலை வென்றது சௌந்தர்யா ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா ஆதரவாளர்களிடையே சோசியல் மீடியாவில் மோதல்கள் உண்டானது. பலரும் தங்களின் கருத்துக்களை முன்வைத்து வரும் நிலையில முத்துக்குமரன் டைட்டிலை வென்று 40,50,000 பரிசு தொகை பணப்பெட்டியில் எடுத்து 50,000 பெற்றாங்க. இந்த நிலையில 41 லட்சம் பரிசு தொகையை வென்ற முத்துக்குமரன் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் சம்பாதித்த தொகை எவ்வளவு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. தற்போது அவரின் சம்பளம் குறித்த ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் அந்த தகவல் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றாலும் அந்த செய்தி இணையத்தில் வைரலாகி போய்கொண்டிருக்கிறது. முத்துக்குமரன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நாள் ஒன்றிற்கு 10,000 ரூபாய் சம்பளம் பெற்றாராம். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல் பிக் பாஸ் வீட்டில் இருந்துள்ளார் முத்துக்குமரன். இதனை வைத்து பார்க்கையில முத்துக்குமரன் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் சம்பளமாக 10 லட்சம் பெற்றிருப்பார் என தெரிகிறது. இதைத் தொடர்ந்து பரிசு தொகை 41 லட்சத்தை சேர்த்தால் பிக் பாஸ் மூலம் முத்துக்குமரன் 50 லட்சத்திற்கு மேல் சம்பாதித்திருக்கின்றார் என சொல்லப்படுகிறது. அதே போல சௌந்தர்யாவும் நாள் ஒன்றிற்கு 10,000 ரூபாய் சம்பளமாக பெற்றுள்ளார். அவரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் சம்பளமாக 10 லட்சம் பெற்றிருப்பார் என தெரிகிறது. ஆனால் இந்த தகவல் எல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.